திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் குட்டை திடலில் கட்டிட கழிவுகளை கொட்ட தடை விதிக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலையில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்திய பின் கழிவுநீர் கால்வாய்கள் செயலற்று போனதால் அவற்றில் கழிவுகள் அடைத்து கால்வாய் தூர்ந்து போனது. தற்போது கால்வாய் பராமரிப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் கால்வாய் கழிவுகள் மற்றும் கற்கள் குட்டை திடலில் கொட்டப்படுகின்றன. இதனால் அப்பகுதி மாசு அடைகிறது. மேலும் அங்கு நிறுத்தப்பட்ட வாகனங்கள் பிரதான சாலையில் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் சாடுகின்றனர். நாகப்பட்டினம் அருகே சட்டவிரோதமாக புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2 பேர் பிடிபட்டனர். காரைக்காலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த அவர்களிடம் இருந்து 626 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிப்பட்ட இருவரும் காரைக்காலை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் தனுஷ்கோடி என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. திருவாரூரில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு செய்ய மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ள நிலையில் பல விவசாயிகள் உளுந்து பயிருக்கு காப்பீடு செய்யாமல் உள்ளனர். எனவே உளுந்து உள்ளிட்ட பயிர்களுக்கு இழப்பீடு செய்யாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே திமுக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். அந்த இன்சூரன்ஸ் பாருங்க, இன்சூரன்ஸ் நாங்கள் 4 வருஷமாக கட்டி பயிருக்கு கட்டினோம்னா உளுந்துக்கு வரும், உளுந்துக்கு கட்டினோம்னா எள்ளுக்கு வரும், இப்போ பருத்திக்கு கட்டினோம்னா நெல்லுக்கு வரும். இப்படியே தான் 4 ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமோ இன்சூரன்ஸோ கிடைக்கல. ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை நாளைக்கு 21ஆம் தேதி மழை கடுமையாக சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி பகுதியில் விவசாயிகளுக்கு இலவசமாக அரசு சார்பில் வழங்க வேண்டிய அடி உரத்தை கால்வாயில் கொட்டியுள்ளதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு அரசு சார்பில் வழங்க வேண்டிய அடி உரம் வாடிப்பட்டி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் வழங்கப்படுவதில்லை எனவும் அரசு சார்பில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் மானியம் ஆகியவை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அடி உரத்தை கால்வாயில் கொட்டியுள்ள சம்பவம் விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பேருந்து கார் மோதிய பயங்கர விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். போடியில் இருந்து மதுரை நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து டி பொம்மிநாயக்கன்பட்டி விலக்கு அருகே சென்றபோது எதிரே வந்த கார் மீது மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் இருந்த ராட்சத புளிய மரத்தில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கோர விபத்திற்கு சாலை விதிகளை முறையாக அமல்படுத்தாததே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு பகுதியில் மழை நீரும் கழிவுநீரும் தேங்கும் பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மழை நீரும் கழிவுநீரும் தேங்கும் பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டால் கட்டிடத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே மாற்று இடத்தில் அங்கன்வாடி மைய கட்டிட பணிகளை துவங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கி வணிக முகவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கமிஷன் தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வங்கி வணிக முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட வங்கிகளில் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் வணிக முகவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வந்த கமிஷன் தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தங்களுக்கு கமிஷன் முறையை நீக்கி அடிப்படை சம்பளம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வங்கி வணிக முகவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.